ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு அல்லு அர்ஜுன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அல்லு அர்ஜுனும் ராஷ்மிகாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் சந்தனக்கட்டையை கடத்தி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை தடுக்கிறதுக்காக போலீஸா இருக்க பகத் பாசில் ஒரு சில விஷயம் பண்றாரு. இந்த சூழ்நிலையில ராஷ்மிகா அல்லு அர்ஜுனை சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வர சொல்றாங்க. இதனால சிஎம் பார்க்க அல்லு அர்ஜுன் போறாரு. அந்த சமயம் சிஎம் இருக்க நரேன் கடத்தல் பண்ற வாங்க கூட போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருந்தாரு. இதனால கோபமான அல்லு அர்ஜுன் ஒரு சம்பவம் பண்றாரு. இதுக்கிடையில அல்லு அர்ஜுனோட அண்ணன் பொண்ணை ஒருத்தன் கடத்திட்டு போயிருந்தான். அந்த பொண்ணை காப்பாத்த அல்லு அர்ஜுன் களமிறங்குறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மிகப்பெரிய பிளஸ். அவரோட பாடி லாங்குவேஜ், மேனரிசம், டைரக்ட் டெலிவரி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. படத்துல பகத் பாசில் வர சீன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவரோட கேரக்டரை அவரை தவிர வேற யாரும் இந்த அளவு கணக்கச்சிதமா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தரமா நடிச்சிருக்காரு. படத்தோட ஒரு சீன்ல சந்தனக்கட்டை கடத்தல பத்தி ஹீரோ ஒரு டீல் பேசுவாரு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. படத்துல அல்லு அர்ஜுனும் பகத் பாசிலும் ஒரு சீன்ல விசில் அடிச்சு சைகை மூலமா பேசுவாங்க. அந்த சீன் அல்டிமேட்டா இருந்துச்சு. படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாமே அதிரடியா இருக்கு. பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல கதைன்னு பெருசா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஸ்டோரி நாம பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா இருக்கு. படத்துல உள்ள நிறைய மாஸ் சீன்ஸ் ஓவர்டோசனமா இருக்கு. இந்த படத்தோட எண்டிங்ல பார்ட் 3க்கு லீடு கொடுத்திருக்காங்க. பார்ட் 2க்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இதுல பார்ட் 3 வேற வருது. அது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸே லாஜிக் மிஸ்டேக் தான். படம் ஃபுல்லா ஒரே லாஜிக் மிஸ்டேக்கா தான் இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அதுல ஹீரோவை அட்டாக் பண்ண கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஹீரோவை அடிக்க ட்ரை பண்றாங்க. பட் ஒருத்தர் கூட ஹீரோவை அட்டாக் பண்ணல. ஆனா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. இந்த மாதிரி சீன் படம் ஃபுல்லாவே வந்துட்டே தான் இருக்கு. படத்துல அல்லு அர்ஜுன் மேனரிசம்ங்கிற பேர்ல ஒரு சில ரியாக்ஷனும் டயலாக்கும் பேசுறாரு. அவர் பண்ணா ஓகே, பட் அவர் கூட இருக்க 50 பேரும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அதை பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்தோட ஹீரோயினி ராஷ்மிகாவுக்கு இந்த படத்துல சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கல. படத்தோட இன்னொரு பெரிய மைனஸே டியூரேஷன் தான். ஒண்ணுமே இல்லாத இந்த படத்தை 3 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வா எடுத்து வச்சிருக்காங்க. அதுலயும் படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல ஹீரோ என்னதான் சந்தன மர கடத்தல் பிசினஸ் பண்ணாலும் அதுக்காக டீல் பேசுற இடம்லாம் 1000 கோடி தாரேன், 2000 கோடி தாரேன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இந்த படத்தை சுகுமாரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அல்லு அர்ஜுன், பகத் பாசில், ராஷ்மிகா, சுனில் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா லாஜிக்கே இல்லாத ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.